ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தியே மருவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன் குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. என் தங்கமே, இந்த நல்ல நாளில் உன் குலதெய்வம் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் தாயானவள் என்னைத்தான். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதான், வேறெதுவும் கிடையாது. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா? அவர்கள்தானே முதன்மையானவர்கள். நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ, உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயானவள் நானே உன் குலதெய்வத்திற்கு பின்னால் தான் உன்னை காண வர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காண்கின்றார்கள். அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ தவறவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான். நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும். அவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது. உன் குலதெய்வத்திடம் இருந்து கருத்து கேட்டுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்ற முடிவுகளை நான் எடுக்க முடியும். இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருப்பாய், எத்தனையோ கஷ்டங்களை கண்டிருக்கின்றாய், எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருக்கின்றாய். பல சோதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுதுதான் உணரத் தொடங்கி இருக்கின்றாய். அதனால்தான் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் குலதெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாதாரண விஷயம் கிடையாது என் தங்கமே. அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்க சொன்னாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும். என் குழந்தையால் மறக்க முடியாத நல்ல வாக்காக இருக்கும். என் தங்கமே, நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதை உன் குலதெய்வம் கண்டதினால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறார்கள். அதற்கும் என் பிள்ளைக்கு சந்தேகம் வரும் அல்லவா? குலதெய்வம் என்னிடத்தில் பேச வேண்டியதுதானே, எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு வரத்தானே செய்யும். என் தங்கமே, உன்னுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இப்பொழுதே உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன். நீ என்னோடு அதிக அன்போடு இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டுவிட்ட பலன் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா? என் தங்கமே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பது நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான். என் பிள்ளையே, நீண்ட நாளாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை புரிந்துதான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும். எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும். குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள். அதை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். என் குழந்தை
குழந்தையே, உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கின்ற முக்கியமான விஷயம், உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றுதான் சொல்கின்றார்கள். ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வரப் போகின்றாய். உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார். உன் மனதினை காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். குலதெய்வத்தின் முன்னால் நின்று யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களை கண்டு மனம் வேதனைப்பட போகின்றார்கள். உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல், என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லோரும் ஒரு நாள் இந்த தாயானவள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுத்தாள் என்று நிச்சயமாக யோசிக்கின்றபடி உன் வாழ்க்கையில் அம்மா நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்காக வேதனைப்பட்டு நின்றாயோ, அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வமும் உன் தாயானவள் நானும் உன்னை காக்க வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக் கூடாது. ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணியாதே. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு சரி என்று தோன்றிவிட்டது என்றால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்தி விடாதே. நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக் கூடாது. உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்றென்றைக்கும் உன்னுடைய குலதெய்வம் துணை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு எந்நாளும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாரோ என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாளோ அன்றெல்லாம் என் கூட உன்னை காண உன் குலதெய்வமும் வருகிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்துதான் உனக்கு செயல்படுத்துவோம் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ கேட்பதை தெளிவாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு கொடுக்கின்ற தெய்வங்களும் எதையும் யோசிக்காமல் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராது. உனக்கு பிறகு அதனால் நீ படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. எதை கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நாங்களே தேடி வந்து கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு வரப் போகின்றாய். அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நீ நினைத்து விடாதே. அவர்கள் நிச்சயமாக உன்னை நினைத்து வருத்தப்பட தான் செய்கின்றார்கள். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் உன் குலதெய்வம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாமல் இரு. நான் உன் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன். என் குழந்தையே, உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ தடம் புரண்டு சென்று விடாதே. நல்லது நடக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வம் உன்னை காண வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே, இனி இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் போதும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.
என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து அவசரமான செய்தி ஒன்று உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக என்னிடத்தில் வந்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றிய சில விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு, அம்மா, என் குலத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது சிறிய பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கை சம்பந்தமாக இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் சொன்னால் இன்னும் அதற்குரிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீர்ந்துவிடும். நீங்களும் இந்த பிரச்சனைகளை பற்றி அறிந்திருக்கிறீர்களா என்று ஒருமுறை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். என் தங்கமே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று அம்மா சொல்வதை ஒருமுறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது, இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றி மட்டுமே சொல்ல வருகின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது நான் புரிந்து கொண்டேன். இத்தனை நாட்களும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை சாதாரணமானதாக இல்லை. இவற்றை எல்லாம் ஏதோ ஒன்று சேர்த்து கொண்டு வந்துதான் உன் உடம்பில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என் முன்னால் அவை எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் என்னுடைய உதவியையும் கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிது. மிகவும் எளிதாக அது தீர்ந்துவிடக் கூடியதாக இல்லை. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னிடத்தில் இதை உடனடியாக தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றிதான் அவர்கள் சொல்ல வந்தார்கள் இன்று. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் உன்னை மிகவும் பெரிதளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. குடும்பத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு என்னாலும் உனக்கு கெடுதல் செய்ய அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளைதான் இருக்கின்ற இடத்திலேயே நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். சொந்த பந்தம், பாசங்கள் எல்லாம் வேஷம் என்ற ஒரு நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய். யாரால் உன் வாழ்க்கைக்கு உதவி கிடைக்கும் என்று நம்பி அவர்களோடு என்னாலும் நல்ல உறவில் இருந்து வந்தாயோ, இன்று அவர்களாலேயே மிக பெரிய பிரச்சனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, அவர்கள் எண்ணமும் உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உன்னை அவமானப்படுத்துகிறோம் என்பதை சிறு துளி அளவு கூட அவர் புரிந்து கொள்ளவில்லை. உன்னை பற்றி பேச வேண்டும், எப்பொழுதும் உன்னை பற்றி மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் உன்னுடைய குலதெய்வத்திற்கு வருத்தம் என்ன தெரியுமா? என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையையே கெடுப்பதற்கு அல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொருவர் வாழ்க்கையை கெடுப்பதால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது? மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்களை விரட்டி அடிப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். உறவுகளானாலும் சரி, உடன் பிறந்தவர்களானாலும் சரி, ஒருபோதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை விட்டு கொடுக்க பழகிவிட்டால் மற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து இவர்களினுடைய வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார்கள். இன்று இவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக அல்லவா நின்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனதிற்கு எது சரி
என்று பட்டதோ, எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ சரியான நேரத்தில் செய்திருந்தால் இன்று உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது. யார் பேச்சையோ கேட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுத்துதான் அதற்கு விளைவாகத்தான் இன்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நீ நின்று கொண்டிருக்கிறாய். இன்னும் ஒன்றும் குறைந்து போகவில்லை. உன் வாழ்க்கை உன் கையை விட்டு முழுமையாக செல்லவில்லை. வாழ்க்கை கையை விட்டு செல்வதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இப்பொழுதே உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது போன்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது அல்லவா? என் தங்கமே, நீ இந்த உணர்வில் இருந்து மீண்டு எப்பொழுது உன் வாழ்க்கை சம்பந்தமாக இன்னொருவர் தலையீடு உள்ளே இருப்பதை உணர்ந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றார்கள். இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றதே என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக அவர் இருக்கும் பொழுது எப்படி இதனை சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலக்கி வைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் அல்லவா? அந்த விஷயத்தை தான் என் பிள்ளை செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். தள்ளி நில் என்று சொல்லிவிட முடியாத ஒரு உறவு அதற்காக தன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது அதையும் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகளை நீ போராடி கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இது இன்றோடு முடிய போகின்ற விஷயம் கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும். அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழி இல்லை. எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் வாழ விடாமல் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார். எந்த ஒரு காரியத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டிருக்காதே. இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் அல்லாமல் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய மனவேதனை. அது எந்நாளும் உறுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். இந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை இனிமேல் எந்த வயதில் அனுபவிக்கப் போகின்றாய்? இப்பொழுது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று உன்னுடைய குலதெய்வம் மிகவும் மனவேதனை அடைந்தார்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கையை இனிமேலாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல், யார் சொல்கின்ற வார்த்தையையும் கேட்காமல் உன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பினை மட்டும் உன் கைகளில் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது. ஏனென்றால் எல்லோரையும் விட்டு வந்த உறவு, உன்னை நம்பி இருக்கின்ற ஒரு உறவு, நீ உன்னுடைய இல்லத்தில் உன்னோடு இருக்கின்றார்கள் என்பதற்காக, உன்னுடைய நெருங்கிய உறவு என்பதற்காக அவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னை மட்டுமே உயிரென நம்பி வந்தவர்களை காயப்படுத்தக்கூடாது. அவர்கள் மனதினை ஒருபோதும் நீ வேதனைப்படுத்தக்கூடாது. நீ ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது. இவற்றிற்கெல்லாம் ஒரே ஒரு வழி, மூன்றாவது நபரை வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் தடுப்பது மட்டும்தான். அவர்களால் தான் உன் வாழ்க்கையில் இத்தனை சீரழிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் நன்கு அறிவேன். உன்னுடைய குலதெய்வத்தின் மனவேதனையும் இது ஒன்றே இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னை நம்பி வந்தவர்களை விட்டுவிட்டு இன்னொருவரின் சொல்லை கேட்டு அவர்களை காயப்படுத்துவது என்பது தவறான செயலாகும். என் தங்கமே, இந்த விஷயத்தை நான் இதோடு விடப்போவது கிடையாது. உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் இதனை சொல்லி இருந்தாலும் நான் இதற்கென்று ஒரு முடிவினை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது துணிந்து வந்து விட்டேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தொடரக்கூடாது. மற்றவர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும், நீ அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் எல்லா விஷயங்களும் உன் தலையில்தான் வந்து விடியும்
முடியும் என்பதை முதலில் மறந்துவிடாதே. இந்த நேரத்தில் உனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் மனதளவில் எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு நீ விலகி இருக்க பழகிக்கொள். என் தங்கமே, இவர்களின் மனதிற்கு ஒருபோதும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அதை மட்டும் அவர்கள் நினைத்தால் போதும். அது ஒன்றே உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும். உன்னுடைய குலதெய்வம் மனதில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இது. உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற வேண்டும். அதை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதை மட்டும்தான் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். என் தங்கமே, அதனால் இதற்கான வேலைகளை இனிமேல் செய்ய தொடங்கு. உன்னை நம்பி வந்த உறவிற்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே. துரோகம் என்பதை விட மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் அவர்களின் மனதினை காயப்படுத்தாதே. இது ஒன்றே உன் வாழ்க்கைக்கு சிறந்த வழியாக இருக்கும். இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய குலதெய்வம் மனம் அமைதி அடைந்து விடுவார்கள். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகிறேன். என்ன தெரியுமா? நீ இந்த வராகியின் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக நான் சொல்கின்ற அந்த தேதியில் உன்னை தேடி நீ எந்த வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகிறது. என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதில் இந்த வராகியை மிஞ்சியவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை செய்து தர வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே மனதார விரும்புகிறேன். என் குழந்தையும் அதை பெறுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தருகின்ற நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ தயாராக இரு. உன் வராகி உன் கைகளில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் சேர்ப்பிக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, இந்த உலகமே தலைகீழாக திரும்பி போனாலும் அதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான ஒரு வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே எதன் மீது அதிக கவனம் செலுத்துகின்றாயோ அது உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே போகும். உன்னை மிக விரைவாக வந்து சேர்ந்துவிடும். நீ எது வேண்டும் என்று அதிக கவனம் செலுத்தினாயோ அதுதான் உன்னை வந்து சேரும். உதாரணத்திற்கு, நீ பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தான் உன்னை தேடி வரும். பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே செல்லும். அதுபோல நீ வாய்ப்புகள் மீது அதிக கவனம் செலுத்துவாயானால் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அது உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் உன் அன்பினை உணர்ந்து கொண்டார்களோ அவர்களிடம் உனது தேவை என்பதை பற்றி நீ வெளிப்படையாக சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் உன்னை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். உன்னுடைய தேவை என்னவென்பதை அவர்கள் நிச்சயமாக உனக்கு தர வேண்டும் என்று அவர்களும் முயற்சி செய்வார்கள். அதனால் என் குழந்தையே, நீ இது போன்ற மனிதர்களை உன்னுடன் அதிகமாக சேர்த்து வைத்துக்கொள். நல்ல குணங்கள் கொண்டவர்கள் உனக்கு ஒருபோதும் எந்தவித தீமையையும் செய்துவிட மாட்டார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, அனைவரையும் நீ நேசிக்க வேண்டும். யார் உன்னுடன் பழகினாலும் எல்லோரையும் நீ கள்ளம் கபடம் இல்லாத அன்போடு நீ நேசிக்க வேண்டும். ஆனால் அதில் சிலரை மட்டும்தான் நீ நம்ப வேண்டும். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது. அதில் யாராவது ஒருவருடைய நடவடிக்கை உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அவர்களை நீ பின்பற்றி செல். அவரோடு இருந்து அவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவர் உனக்கு உதவி செய்வார், யார் ஒருவர் உனக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தருவார், யார் மூலமாக உனக்கு நல்ல செயல்கள் நடக்கும், யார் மூலமாக உனக்கு உதவிகள் எல்லாம் தேடி வரும், இந்த தாயானவள் யார் மூலமாக உனக்கு அதை தருவேன் என்று நீ நினைக்கிறாயோ
அதுதான் அந்த ஒருவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நீ பின்பற்றி நடப்பாயானால் உனக்கு நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களை மட்டுமே அவர் புகுத்துவார். என் தங்கமே, அவரை பின்பற்றி வருவாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன் தாயானவள் இது உனக்கு நான் தருகின்ற சத்திய வாக்கு மட்டுமல்ல, இது தெய்வ வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற தூய்மையான எண்ணங்கள், உன்னுடைய துணிச்சலான செயல்கள், இவை இரண்டுமே எப்பொழுதுமே உனக்கு இருக்குமாயின் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறந்து விளங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அதனால் எப்பொழுதுமே மனதில் நல்ல தூய்மையையும் நல்ல துணிச்சலான எண்ணங்களையும் நீ கொண்டிருக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். என் தங்கமே, நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகள் அவரை விட்டு வைப்பதில்லை, அவர்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் இது போன்ற காரியங்கள் உனக்கு நடக்கிறது என்பதற்காக உன்னுடைய நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. உனக்கு மற்றவர்கள் முன்னால் நடிக்க தெரியாது. அதனால் உன்னுடைய நேர்மையை நீ ஒருபோதும் மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. என் தங்கமே, உனக்கு வழிகள் வாழ்க்கை அதிகமாக தந்தாலும் நிச்சயமாக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் பொறுத்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்டுவாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் உன் முன்னால் வந்து மண்டியிட்டு நிற்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை கண்டு அது உன்னிடம் வந்து மண்டியிடும். என் குழந்தையே, அந்த நாளுக்காக நீ காத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும். நீ நினைத்த வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க உன் வராகியானவள் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன். நீ உன்னுடைய உறுதுணையில் மட்டும் ஒருபோதும் தளரவிடக்கூடாது. என் குழந்தையே, நாளைக்கு எல்லாமே நல்லபடி வாழ்க்கையில் மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே நீ ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டே செல்கின்றாய். அதுபோல என் தங்கமே, ஒருவேளை நாளை உனக்கு மாறாவிட்டாலும் அதனை நீ சமாளிக்க முடியும் என்று எப்பொழுது நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மட்டும்தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தை, எல்லாம் சரியாகிவிடும் என்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்று நினைப்பதுதான் தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்து தானாக நம்மிடம் வர வேண்டும் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் சரி செய்து இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் போல் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் எந்த திசையில் இருந்து எப்படி வந்து தாக்கும் என்பது உனக்கு ஒருபோதும் தெரிவதில்லை. ஆனால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இது போன்று வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முழுமையான அர்த்தம் என்பதை உணர்ந்து கொள். என் தங்கமே, எவன் ஒருவன் பயப்படுகிறானோ அவன் கவலையோடு தான் தினம் தினம் போராடி கொண்டு இருக்க வேண்டும். பயந்து பயந்து அந்த கவலையோடு வாழ்வதை விட அதனை எதிர்த்து நீ துணிந்து நிற்பாயானால், நடப்பது நடக்கட்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அவன்தான் அந்த வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் வெற்றியினை பெறப்போகிறான் என்பது அர்த்தம். என் தங்க பிள்ளையே, நீ நினைக்கலாம், எத்தனை நாள் இன்னும் போராட வேண்டும், இன்னும் எத்தனை காலம் நான் போராட வேண்டும் என்று நினைக்கிறாய் தாயே. உனக்கான அனுபவங்கள் நல்லபடியாக உனக்கு கிடைக்கும் வரை இந்த வாழ்க்கையை இனிமேல் நல்லபடியாக வாழ்ந்துவிடலாம் என்ற நம்பிக்கை உணர்வுகள் உனக்குள் வரும் வரை நீ எத்தனை காலம் கடந்து வந்தாலும்
நமக்கானது நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கை உனக்குள் ஆணித்தனமாக இருக்கும் வரை இந்த தாயானவள் நிச்சயமாக உன்னோடு துணையிருந்து நீ நினைத்த அனைத்தையும் உனக்கு செய்து தருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ எப்போது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நான் வாழ்ந்து காட்டுவேன், எனக்கு துணையாக யாரும் வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அன்று உன் தாய் உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்வதுதான் வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர நீ அதை பாதையில் விட்டு விட்டு ஓடி சென்றால் நிச்சயமாக அந்த வெற்றியும் உன்னை விட்டு ஓடி சென்றுவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உன் கைகளில் வந்து சேர வேண்டுமானால் நீ அதன் பின்னே வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய ஓட்டத்தை நீ ஒருபோதும் நிறுத்திவிடாதே. வெற்றி உன் கைகளை நிச்சயமாக தழுவும். நீ நினைத்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பப்படி உன் கைகளில் வந்து சேரும். உன் தாய் உனக்கான நல்ல நாளை நான் எப்பொழுதோ குறித்து வைத்து விட்டேன். இப்பொழுது உனக்கு தெரிவித்து விட்டேன். நீ அந்த நாளை நோக்கி அமைதியாக உட்கார்ந்து நகர்ந்து செல்லாதே. நான் சொன்ன இந்த முயற்சியையும் நான் சொன்ன இந்த வாய்ப்பையும் நீ நன்றாக பயன்படுத்தி கொள்வாயானால் அந்த நாள் உன்னதமாகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத நாளாக இந்த தாய் உனக்கு மாற்றி தந்து விடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. அதனால் நீ விடாமுயற்சியோடு ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.